அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இடம் விரயஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது மார்ச் 4ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. உச்ச சுக்கிரனின் வக்ரகதி ஆரம்பம் மார்ச் 4ஆம் தேதி முதல் சுமார் 2 மாதங்களுக்கு இந்த நிகழ்வு நடைபெற போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பதாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரன். என்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயை தனது பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறாருங்க. செவ்வாயும் தனது பார்வையில் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை சமகிரகமாக பார்க்கிறார். எனவே ராசிக்கு சப்தமாதிபதியும் தனாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது, வக்ரகதியில் திரும்புவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராகவும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமானவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அமருவது சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும் ஜென்மத்தை காட்டிலும். அந்த வகையில் தற்போது அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஒரு வகையில் உச்சம் பெற்றிருப்பதால் அஷ்டமஸ்தானம் விரயஸ்தானமாக இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. அவை சுப விரயமாக மாறும். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் கிடைக்கும். அதை காட்டிலும் தற்போது சுக்கிரனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அடுத்த மாதத்தில் மிக வலுவாக லாபஸ்தானத்திலும் அமர போகிறார். எனவேதான் உச்ச சுக்கிரனின் வக்ரகதி ஆரம்பம் என்பது மிக சிறப்பாக அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேளையில் அவரின் அமைப்பு மிகவும் சாதகமான ஒரு அமைப்பிற்கு மாறுவதால் உச்ச சுக்கிரனின் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தானாக கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தை நோக்கி உச்சம் பெற்ற நிலையில் வலம் பெறுவது நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் தடைதாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்களை நன்கு அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். என்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார். பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். விரயத்தில் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே தானாக உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதுவற்றை கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் மட்டும் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பவில்லை. வித்யாகாரகரான புதனும் அங்கு வக்ரகதியில் திரும்புகிறார். இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும்
லாபஸ்தானத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு மிக சாதகமான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் போது தனஸ்தானத்தில் குருவும் வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் உறுதியாக உச்ச சுக்கிரனின் வக்ரகதி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலை மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சியிலே மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் பல்வேறு வகையான காரியங்களில் சிறப்பான வளர்ச்சி போன்றவை நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுங்க. புதிய ஆர்டர்கள் பெறக்கூடிய வகையிலும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். வரி சலுகை, மானிய சலுகை உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது முதலீடுகளை உயர்த்தக்கூடிய வகையில் வங்கி சார்ந்த கடன் முயற்சிகளும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உச்ச சுக்கிரனின் வக்ரகதி ஆட்டம் என்பது உறுதிப்படுத்துகிறது. இதைவிட கலைத்துறையில் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதற்கான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழும் அபரிவிதமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் அதை கொண்டு மிக சிறப்பான வளர்ச்சியை உயர்வை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளையும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் உறுதியாக விலகும். அதிலும் குறிப்பாக மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான யோகம் என்று உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது மட்டுமல்லாது லாபஸ்தானத்திலும் வலுவாக அமரப்போகிறார். தனஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கிறார். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் இரு கிரக நிலைகளும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருப்பதால் பெண்மணிகள் நினைத்த காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதோடு விருப்பப்படியே குடும்பம் சார்ந்த பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். மேலும் சுக்கிரனின் பார்வை பிரயஸ்தானத்தில் இருந்து ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை முற்றிலுமாக குறைவதற்கான நல்ல யோகமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கிரனின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிச்சயமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனின் வக்ரகதியின் அமைப்பால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.